தெளிவா நீங்க எடுத்து பாருங்க. நீங்க விதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொருந்திதான் வரும். அது வராமல்லாம் வராது. ஒரு சில அமைப்புகள்ல ஜாதக ரீதியா இல்லன்னா, ஜாதக ரீதியா இல்ல பார்த்தா மேலோட்டமா பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. பட் உள்ள பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் அப்படிங்கிறது அடங்கியிருக்கும். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் கோச்சார் ரீதியா போய் மாட்டியிருப்பான். இப்ப கோச்சார் ரீதியா ஏதாவது போய் மாட்டியிருந்தாங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். கோச்சார் ரீதியா சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து குடுக்கும். அது அந்த இடத்துல பண்ணி விட்டுச்சுன்னா, இப்ப ஏதோ ஒரு வகையா போய் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. கோச்சார் ரீதியா ஒரு மாட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பிரச்சனையில மாட்டிருச்சுன்னா, இத சுத்தியே அப்படியே போய் பெருசா அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, அத பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற மாரி ஆயிரும். கோச்சார் ரீதியா இருக்கிறது. இதே வந்து இந்த கோச்சார் ரீதியா மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு. இது கூட அப்படியே மறுபடியும் திரும்ப வந்து அது சரியாறக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனா, ஜனன ஜாதகத்திலே இருந்து கோச்சார் ரீதியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வேற மாரி வந்து பாத்தீங்கன்னா, பயங்கர டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அதுலருந்து வெளியவே வர முடியாத மாரி இருக்கும்.